ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதா ஹோம் ஸ்டைல். நாம இன்னைக்கு ஒரு பூண்டு புளி குழம்பு தாங்க பார்க்க போறோம். எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கனமான பாத்திரம் வச்சிருக்கேங்க. அதுல நல்லெண்ணெய் நல்லா ஒரு குழிக்கரண்டி ஊத்திக்கிறேங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு பிஞ்சு சீரகம் போட்டு பொரிய வச்சுக்கிறேங்க. பொரியட்டும். இது கூட நான் ஒரு கை பூண்டு நல்லா நிறையவே உரிச்சு வச்சிருக்கேங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயமும் ஒரு கை உரிச்சு வச்சிருக்கேங்க. இது எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்ப சின்ன வெங்காயமும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்ப கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா இந்த எண்ணெயில சுருள வதக்கிக்கலாங்க. இது கூட மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேங்க. இந்த எண்ணெயிலே இந்த மசாலாவை நல்லா சுருள வதக்கிக்கலாங்க. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதக்கி விட்டுடலாங்க. நான் ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளிய தண்ணியில நல்லா கரைச்சி வச்சிருக்கேங்க. அதை வடிகட்டி இதுல ஊத்திக்கலாங்க. நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போகணுங்க. அது வரைக்கும் நம்ம இதை மூடி வைக்கலாங்க. இருக்கட்டும். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா கொதிச்சு வந்திருக்குங்க. ஆனா இன்னமும் நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் திக்கா வேணும். அதனால நம்ம மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணியை சுண்ட வச்சுக்கலாங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. நடுவுல நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிருங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்க்குறேங்க. நல்லா குழம்பு திக்காயிடுச்சுங்க. இது கூட நான் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேங்க. அப்புறம் இதோட கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாங்க. சூப்பரான பூண்டு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.